அரசு பேருந்துகளில் காவலர்களுக்கு உடனடியாக இலவச பயணத்தை அமல்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். இரு துறைகளுக்கிடையே நடைபெறும் பணி போரை திமுக அரசு தடுக்க தவறிவிட்டதாக எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழக காவல்துறையை சேர்ந்த காவலர்கள் தங்கள் பணி செய்யும் மாவட்டங்களில் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பு திமுக மற்ற அறிவிப்புகளைப் போலவே இதையும் வெறும் கண் துடைப்பாக அறிவிப்பதுதான் என்பதை நாங்குநேரியில் காவலருக்கு இலவச பயணம் மறுக்கப்பட்டதும் அதற்கு போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள விளக்கமும் தெல்ல தெளிவாகிவிட்டது எனவும் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த வகையில சட்டப்பேரவை மானிய கோரிக்கையில் அறிவித்தபடி காவலருக்கான இலவச பயணத்தை உடனடியாக அமல்படுத்துமாறும் இதனால் போக்குவரத்து துறைக்கு நிதி இழப்பு ஏற்படும் பட்சத்தில் அதனை சரி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதுடன் பொதுமக்களுக்கு நேரடியாக தொடர்புடைய காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை இடையிலான பணிப்போரை தடுக்க தவறிய ஒரு அசாதாரண சூழலை உருவாக்கக்கூடிய திமுக அரசை போக்கை கண்டிப்பதாகவும் உடனடியாக இந்த பணிப்போரை சரி செய்ய உத்தரவு பிறப்பித்து இயல்பு நிலைக்கு திரும்ப பெற வேண்டும் எனவும் திமுக அரசை வலியுறுத்தி தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.